இப்ப தாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தங்களை பிள்ளைகளையாவது காப்பாத்தி விடணும்ன்ற ஒரு மனநிலை, அந்த பிள்ளைகள் இறந்தா என்ன செய்யறதுன்ற ஒரு மனநிலை, அந்த பிள்ளைகளுக்கு அதே 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 மனநிலை. அம்மா இருந்தா என்ன செய்யறது, அப்பா இருந்தா என்ன செய்யறது, இன்றைக்கு காலையில சாப்பாடு கிடைக்குமா, மதியம் சாப்பாடு கிடைக்குமான்ற ஒரு ஒரு உச்சக்கட்ட ஒரு மனித அவலத்தின் ஒரு ஒரு கொடுமையா அந்த இறுதி நாட்களில் இருந்தது. இப்ப இன அழிப்பு சாட்சியம் என்றது எல்லாருமே சாட்சியம் தான். என்னண்டா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் இருந்தாங்க. 40,000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த போர்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல வெளிநாட்டு நிறுவனங்கள் யுஎன், ரெட் கிராஸ், யூனிசெஃப் எல்லாம் இருந்தது. எல்லார்ட்டையுமே அந்த இன அழிப்பின் சாட்சியம் இருக்குது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் அந்த போர் காலப்பகுதியில வாழ்ந்தாலும் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியில 2008, 2007 எல்லாம் பாடசாலைகள் அல்லது கல்வி நிறுவனங்கள், அரசு ஊழியர்கள், நிவாரணங்கள் எல்லாமே 3.5 லட்சம் மக்களுக்கு தான் இலங்கை அரசாங்கத்தால வழங்கப்பட்டிருந்தது. அப்ப இறுதி நாட்கள்ல 2009க்கு பிறகு, தை மாதத்துக்கு பிறகு கோதபய அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் சொன்னது எப்படி என்றா, அங்க 3.5 லட்சம் மக்கள் இல்ல, 80,000 மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, வைத்தியசாலையில எல்லாம் தனியா இயங்கல, அதெல்லாம் எல்டிடி மயப்பட்டுச்சது என்று சொல்லி 3.5 லட்சம் மக்களை 80,000 மக்களாக கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் என்று சுருக்கினா அதுல மருந்து கொடுக்க தேவையில்லை, சாப்பாடு கொடுக்க தேவையில்லை. 80,000 மக்களை அந்த அங்க இருக்கிற மக்களை மீட்கிற போராட்டம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அவங்க அழிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டுட்டாங்க. நிச்சயமா அது அது ஒரு 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 திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை. அதுல அவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியும் இருந்தது. இப்படி கொண்டு குவிச்சது மட்டுமில்லாம மருந்துகள் அனுப்பாம வைத்தியசாலையில எல்லாம் தாக்கி மக்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெயர்ந்து போய் கோயில்ல இருந்தான்னு, சேர்ச்சில இருந்தான்னு, அது எல்லாத்தையுமே அழிச்சு ஒரு இனப்படுகொலைன்ற உச்சத்தை செய்தவங்க. ஒரு ஒரு மனிதர் இந்த எவ்வளவு கொடுமைகளை பார்க்க கூடாதோ, பார்க்க முடியாதோ, அவ்வளவு ஒரு ரணகளங்கள் இருந்தது. நான் 2-3 நாளைக்கு முதலும் ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு 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 குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றுல அந்த கற்பத்துல இருக்கைக்குள்ள இறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 100 வயது 90 வயது வரைக்கும் இறந்த மனித அவலங்களை நாங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். 1 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 1 வயது குழந்தை, எல்லாருமே இறந்த அந்த மனித கொடுமைகள் உட்பட இந்த சாப்பாடு இல்லாம சாகிறதும் இருக்குதல்லோ. நிச்சயமா செல் விழுந்து குண்டுபட்டு சாகிறதுக்கு அங்கால அந்த சாப்பாடு இல்லாம சாகிற அந்த அவலங்களை கூட நாங்க பார்த்திருக்கிறோம். அதுல நிறைய சம்பவங்கள் உண்மையிலே மறக்க முடியாம இருக்கும். அவற்ற தலையில இப்படி காயப்பட்டு இந்த மூளை இந்த இவ்வளவு துண்டும் இல்லை, மூளை வந்து வெளியில இருக்குது. இந்த மூளையை நாங்க பார்க்கலாம். அப்ப கையெல்லாம் காயம். அப்ப அவர் என்ன செய்தாருண்டா, அவருக்கு தெரிஞ்சுட்டு ஆமை தன்னை சுடுறாங்களா, அப்ப சிங்களத்துல சொல்றார் சூட் பண்ண வேணாம், சூட் பண்ண வேணாம் சொல்லி சிங்களத்துல சொல்லிட்டு அவர் அதுல அதிர்ச்சியாகி அதே சிங்களத்திலே ஹாஸ்பிட்டலே கதைக்கிறார். அப்ப எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் அவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க. அப்ப அவர் சொன்னார் இது ஆம்புலன்ஸ் டிரைவர் அர்ஜுனாண்டு. அப்ப அந்த அர்ஜுனா தான் இவர் சொல்லும் பொழுது நான் நினைச்சேன் ஒரு 10 நிமிஷத்துல அவர் சாகலாம் யோசிச்சுட்டு நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்தா அவர் சில தமிழ் பாடல்களை அப்படி தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்ப யோசிச்சேன்னு இவர் சிலவளை தப்ப கூடுமெண்டு. அப்ப அவரை நான் ஆம்புலன்ஸ்ல அந்த அப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலேயே கொழும்புக்கு அனுப்பி கொழும்புல அவர் ஒரு 3 நாளைக்கு பிறகு இறந்துட்டார். அந்த ஆம்புலன்ஸ்ல அவர்கிட்ட மனைவி இறந்து இவருக்கு காயப்பட்ட உடனே இந்த இவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் ஒரு பாறையில மோதி இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. கனவேர் அதுல செத்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளைக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப பார்த்தா மனைவி இறந்து அப்ப உடல் எல்லாம் காஞ்சி சிதஞ்சி இருந்து அவரையும் மனைவியையும் ஒரே இடத்துல புதைச்சவங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம்
மாத்தளை முள்ளிவாய்க்கால்ல நடந்தது. ம். ஒரு கர்ப்பிணி தாய் கிட்டத்தட்ட அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 9 மாதமா இருக்கும். காயப்பட்டு வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்துக்கு அப்படியே பீஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு அந்த இடப்பக்கத்துல அந்த பிள்ளையோட கை இப்படி இப்படி வந்து நிக்குது. ம். அப்ப அவங்கள காப்பாற்றக்கூடிய நிலையில நாங்க இல்லை. என்னன்னா எங்கள்ட்ட மயக்க மருந்து தட்டுப்பாடு, பிளட் எல்லாம் டிரான்ஸ்மிஷன் செய்ய இயலாது. அப்ப நாங்க அவங்கள கப்பல்ல அனுப்புவோம் முயற்சி செய்யக்கல தாயும் மகளும் இறந்துட்டாங்க. அப்ப அது வரைக்கும் அந்த அவருடைய கணவர் மடியில வச்சுட்டு மடியில தூக்கி வச்சுட்டு டாக்டர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாரு. நிலைமை எங்களுக்கும் அதே நிலைமை. அப்ப எங்களுக்கு அவங்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ய முடியாத நிலைமை, மயக்க மருந்து தட்டுப்பாடு, அவங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் பிளட் ஏத்தணும். அப்படியான நிலைமையில சில ஆக்களுக்கான மரணத்தை நாங்களே தீர்மானிக்க வேண்டியதா ஆயிட்டுது. இப்ப இவங்களை காப்பாத்துற நேரம் இன்னொரு 25 பேரை காப்பாத்தலாம். அப்ப அது இப்ப நினைக்கல ஒரு கொடுமையிலையும் கொடுமை. எங்க இப்ப அங்க இருந்து இந்த வேலை செய்த டாக்டர்ஸுக்கு நிறைய வடுக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் இருந்த பொழுதும் நாங்கள் இடம்பெயர்ந்து மக்கள் போவேக்கல எங்கட வைத்தியசாலைகளே நாங்க அந்த மக்கள் எங்கெங்க போறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தற்காலிக மருத்துவமனைகளை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆரம்பத்துல கிளிநொச்சி பகுதியில இருந்துதான் இடப்பெயர்வு துவங்கினது முல்லைத்தீவை விட. அப்ப டாக்டர் சத்தியமூர்த்தி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி. அப்ப டாக்டர் சத்தியமூர்த்தி என்ன செய்தார் என்று சொன்னா, ஆரம்பத்துல இந்த பாடசாலைகளை தற்காலிக மருத்துவமனையா உருவாக்கலாம் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அவர் சில பள்ளிக்கூடங்களை பாடசாலைகளை தற்காலிக மருத்துவமனைகளை உருவாக்கினதுக்கு பிறகு எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாடசாலை தான் தற்காலிக மருத்துவமனையா இயங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்றா அதெல்லாம் ஒரே ஒரு கட்டிடம் இருக்கும், மலசல கூட வசதிகள் இருக்கும், ஏதோ ஒரு வசதிகளை செய்தெல்லாம் மக்களுக்கும் அது இலகுவா சொல்லக்கூடிய இருக்கும். என்னென்றா உடையாரட்டு பாடசாலையில நாங்க இருக்கிறோம், நீங்க காயப்பட்டா வரலாம் அப்படின்றது முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அநேகமான வைத்தியசாலைகள் பாடசாலைகள்லாம் இயங்கினது. கண்டிப்பா. அப்ப பாடசாலையில இயக்கக்கூடிய இந்த எல்லா இடத்துலயும் வைத்தியசாலைகள் இல்லை. அப்போ அநேகமான பாடசாலைகள்லாம் இறுதி வரைக்கும் முள்ளிவாய்க்கால் என்று சொன்னாலும் முள்ளிவாய்க்கால இயங்கின வைத்தியசாலை எல்லாமே பாடசாலைகள் தான். எங்கள்கிட்ட இருந்து சொற்ப மருத்துவ வசதிகளை வச்சு கொண்டுதான் எல்லாரும் வேலை செய்த நாங்கள். கிட்டத்தட்ட அநேகமான சத்திர சிகிச்சையில தமிழீழ விடுதலை புலிகள மருத்துவ டாக்டர்ஸ் அவங்க தான் செய்தாங்க. இப்ப அவங்க தங்கள்கிட்ட இருந்த மருந்துகளையும் தங்களுக்காக சேமிச்சு வச்சிருந்த மருந்துகளையும் மக்களுக்காக வழங்கி மக்களை காப்பாற்றணும் என்ற எண்ணத்துல ஒரு பெரும் பங்க ஆற்றியிருக்கணும். அப்ப விடுதலை புலிகள மருத்துவர்கள் அதுல மக்களுக்கு சேவை செய்யாட்டிக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 50,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த நிலைமை அவங்க எல்லா வைத்தியசாலையிலையும் அவங்களுடைய எல்டிடி உடைய டாக்டர்ஸ் வேலை செய்தது பெரும் எண்ணிக்கையான மக்களை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் அவங்களுடைய அந்த சப்போர்ட் இருக்குத்தானே, அந்த சப்போர்ட் எங்களுக்கும் ஒரு உத்வேகமா இருந்தது. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் எல்லாம் வேலை செய்வாங்க. தலைவர் அதுல ஒரு மிகவும் ஒரு காட்டமான அறிக்கையில வச்சிருந்த மக்களுக்கு சேவை செய்யறதுதான் எங்கட நோக்கம். நீங்க என்னென்ன எப்படி வேலை செய்தாலும் இந்த மக்களுக்குரிய சேவையை செய்ய வேணும். அந்த சிந்தனை கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தி இருக்கும். இப்ப நோ ஃபயர் சோன்ன்றது ஒரு மக்கள் வாழக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இல்லை. அது ஏற்கனவே ஒரு பின்தங்கிய கிராமமாக இருந்தது. அதுல தண்ணி வசதியோ மலசல கூட வசதியோ கடைகளோ பெரிய இடம் கூட இல்லை. அப்போ ஒரு குறுகிய ஒரு 3000 மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல
3 லட்சம் மக்களை குமிச்சிட்டு எல்லாரையும் சிறிவடைய செய்துட்டு இலங்கை அரசாங்கம் என்ன செய்துச்சுன்னா மிகவும் கொடிய ஆயுதங்கள், இந்த கொத்துக்குண்டு, மல்டிபரல், ஆர்டிலரி, அந்த மனித அபலத்துக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்யக்கூடிய ஆயுதங்களோ எல்லாத்தையுமே பாவிச்சு மிகவும் செறிவான தாக்குதல் அவ்வளவுத்தையும் செய்து கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்துல எங்கட மக்களை அழிச்சாங்க. அந்த இடத்துல நோ ஃபயர் சோன் ஒன்று நம்பி ரெட் கிராஸ், யூஎன் எல்லாருமே போயிருந்து அவங்க ஒரு ஜிபிஎஸ் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்ப ஜிபிஎஸ் அவங்களோட எல்லையில 4 மூலையிலையும் இருந்து அவங்க அந்த சிக்னலை கொடுக்கலாம், இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம், இந்த இடத்துல தாக்கக்கூடாதுண்டு. அந்த இடத்தையும் தாக்கி, வைத்தியசாலையிலையும் தாக்கி, மக்களை இருக்கிற இடம் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாட்கள்லயே ஒரு 10-15 நாட்கள்லயே அது நோ ஃபயர் சோன் மாதிரியே இல்லை, அது ஒரு கொலைக்களம். நோ ஃபயர் சோன் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரையில அது ஒரு கொலைக்களம். எப்படி என்று சொன்னா, நீங்க எங்கட வீட்டை வாங்க, நாங்க உங்களை பாதுகாக்கிறோம் என்று கூப்பிட்டுட்டு இந்த வீட்டுல வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சுத்தி ரெண்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு 40 பேர் அடிக்கிற மாதிரி அடிச்சு எங்களை இனத்தை அழிச்ச இடம் தான் அந்த நோ ஃபயர் சோன். இப்ப நோ ஃபயர் சோன் 1 இல்ல, நோ ஃபயர் சோன் 1, 2, 3 எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துலயும் தாக்குதல் நடத்தப்பட்டது. நான் வேலை செய்த வைத்தியசாலைகள் ஒன்றுமே இலங்கை அரசாங்கத்துல தாக்கப்படாம இல்லை, தாக்கப்பட்டுச்சு. எங்களோட வைத்தியசாலையில ஸ்டாஃப் செத்துருக்குறாங்க, நோயாளர்கள் எல்லாம் செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட புதுக்குடிப்பு வைத்தியசாலையெல்லாம் சத்திர சிகிச்சை கூட அடிச்சு நொறுக்கி அழிச்சு சத்திர சிகிச்சைக்கு ரெடியா இருந்த பேஷண்ட் எல்லாம் செத்துருக்குறாங்க. அவ்வளவுக்கான கொடுமைகள் எல்லாம் நடந்தது.